மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கையாக விடுமுறை விடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், சென்னையில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தது. மழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தது. இந்த ஆய்வின் போது ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், வட்டாட்சியர் சரளா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். அவர்கள் மத்திய குழுவுக்கு தேவையான தகவல்களை உடனுக்குடன் வழங்கினர். தமிழக அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் 33,183 கோடி ரூபாய் செலவழிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை குறைந்துள்ளதாகவும், மாநில உற்பத்தி திறன் முந்தைய ஆண்டை விட 14 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கடன் 2023 மார்ச் இறுதிப்படி 6,91,591 கோடி ரூபாயாக இருப்பதாகவும், ஜிடிபியோடு ஒப்பிடுகையில் கடன் கட்டுக்குள் இருப்பதாகவும், இதனை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்து அறநிலையத்துறை செயல்பாடுகள் குறித்து கணக்குகளை ஆய்வு செய்ய முயன்ற போது துறை சார்பில் சரியான ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என தமிழக முதன்மை கணக்காயர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இந்து அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் தலைமைச் செயலாளர் வரை புகார் அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதானியை தான் சந்திக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவுபடுத்தினார். அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க கோரிக்கை வைத்து வரும் நிலையில் திமுக மீது குறை சொல்லும் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக எம்பி தம்பிதுரை பேசியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மைக்கு புறம்பான கருத்தை பதிவு செய்திருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்த ஏல முறையை தான் தம்பிதுரை ஆதரித்தார் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக அரசுக்கு எதிராக அரைத்த பொய்களையே எடப்பாடி பழனிசாமி அரைத்து வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெஞ்சல் புயல், சாத்தனூர் அணை திறப்பு, பாலம் உடைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் சமீபத்திய பொய்களை எல்லாம் உடனுக்குடன் ஆதாரத்துடன் திமுக அரசு தவிடுபொடியாக்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் படித்த அறிவாளிக்கு எப்படி புரியும் எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி மின்சாரமின்றி இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பல வீடுகளின் மின்சாதன பொருட்கள் பழுதடைந்து வெடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது மின்சாதன பேட்டரிகள் திடீரென வெடித்து விட்டதாகவும், அதனை சரி செய்யும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் மின்சாரம் இல்லாததால் வீடுகள், கடை தெருக்கள் அனைத்தும் இருளில் மூழ்கின. சுமார் 9 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாலை 3 மணி அளவில் மின் விநியோகம் சீரானது. மத்திய பாஜக ஆட்சியில் கிறிஸ்தவ, இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களும் பழங்குடியின மக்களும் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மனித உரிமை நாள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், மணிப்பூரில் சிறுபான்மையின மக்களுக்கு மத்திய பாஜக அரசு பாதுகாப்பு வழங்குவதாக அண்ணாமலை பொய் சொல்கிறார் என்றும் குற்றஞ்சாட்டினார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணைக்கு டிசம்பர் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், புகார்தாரர் சூரியமூர்த்தி ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சூரியமூர்த்தி ஆகியோர் டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மீது கலைஞர் கைவினை திட்டம் என்று திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மாற்றி வெளியிட்டுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் திமுக அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் திமுக தொண்டர்களுக்கு பயனளிப்பதற்காக மட்டுமே சில தகுதி தளர்வுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்கள் உயர்கல்வி கற்கும் ஆர்வத்தை குறைத்து குலத்தொழிலில் தள்ளும் என்பதால் இதில் தமிழ்நாடு அரசு இணையவில்லை என்று கூறியுள்ளது. வகுப்பு அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். மன்னராட்சியை ஒழிப்பது குறித்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவை விசிக 6 மாதம் சஸ்பெண்ட் செய்தது. இந்த சூழலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக உழைத்தது, விசிகாவுடன் பயணித்தது உள்ளிட்ட நினைவுகளை பகிர்ந்துள்ளார். விரைவில் அடுத்த திட்டத்தை வெளியிட உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். திருமாவளவனை தனிமைப்படுத்த நினைக்கும் அரசியல் புரோக்கர்கள் என ஆதவ் அர்ஜுனாவை இயக்குனர் அமீர் காட்டமாக விமர்சித்துள்ளார். எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என ஆதவ் அர்ஜுனா அறிவித்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமீர், மக்களுக்கு தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர் தனக்கு பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய போவதாக வீடியோ வெளியிட்டிருப்பதாக சாடியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் நம்பகத்தன்மை குறித்து டெல்லியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவார் ஆலோசனை நடத்தினார். டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்வி, தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் கூட்டணி படுதோல்வி சந்தித்தது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் ஏற்பட்ட வன்முறையால் பாதிக்கப்பட்டோரை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். வன்முறையால் பாதிக்கப்பட்டோரை தமது இல்லத்திற்கு வரவழைத்து ஆறுதல் கூறினார். அதோடு இந்த சம்பவத்தின் உண்மையான பின்னணி, அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அவர்களுடைய கோரிக்கைகள் ஆகியவற்றையும் கேட்டறிந்தார். இந்தியாவிற்கு எதிராக வெளிப்படையான போரை அறிவித்த ஜார்ஜ் ரோசருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன உறவு என்று மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பினார். நாட்டின் நலன் என்று வரும்பொழுது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கிரண் ரிஜிஜுவின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் முழக்கங்களை எழுப்பினர். மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளன. 71 எம்பிக்கள் கையெழுத்தோடு மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகள் படி அவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களில் 14 நாட்களுக்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் வழங்க வேண்டும். ஆனால் இப்போது மாநிலங்களவை டிசம்பர் 20ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ளது. 14 நாள் கெடுவை பூர்த்தி செய்யாததால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் நடப்பு கூட்டத்தொடரில் அனுமதிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்றே தெரிகிறது. இந்திய ராணுவ வீரர்கள் 3 வெவ்வேறு பைக் சாகசங்களை செய்து 3 உலக சாதனைகளை படைத்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள ஆர்மி சர்வீஸ் கார்ப்ஸை சேர்ந்த டோர்னடோல் குழுவினர் பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வேயில் மோட்டார் சைக்கிள் ரைடிங் சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். ஹவல்தார் மணீஷ் பைக்கின் முன் சக்கரத்தை தூக்கியபடி ஹேண்டிலை தொடாமல் 2349 மீட்டருக்கு ஓட்டி லாங்கஸ்ட் ஹார்ன் ஸ்ப்ரே மோட்டார் சைக்கிள் வீலி என்ற புதிய உலக சாதனை படைத்துள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரே பெலேசோவும் உடன் இருந்தார்.
முன்னதாக ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட INS டுசில் ஏவுகணை போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்கும் நிகழ்வில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். ஊழல் வழக்கு விசாரணைக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மாவட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். அவரிடம் ரகசிய அறையில் விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து அவர் வாரத்திற்கு 3 முறை ஆஜராகி சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நெட்டன்யாகுவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவதுடன் பதவியிலிருந்து விலகும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. சிரியாவின் வடக்கு பகுதிகளில் குர்திஷ் போராளிகளுக்காக கொண்டு செல்லப்பட்ட ராணுவ தளவாடங்களை துருக்கி ஏவுகணைகளை வீசி தகர்த்தது. காமிஷ்லி விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ராணுவ தளத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனிடையே காமிஷ்லியில் உள்ள சிரிய ராணுவ விமான தளங்கள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக சிரிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிரியாவின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் மார்ச் மாதம் வரை இந்த பொறுப்பில் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டமாஸ்கஸில் முகமது அல் பஷீர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சிரியாவில் அதிபர் ஆசாத்தின் படைகளுக்கு எதிராக நீண்ட காலமாக ஆயுத மோதலில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள் நாட்டின் பெரும்பகுதிகளை கைப்பற்றினர். இதனையடுத்து 50 ஆண்டு கால ஆசாத் குடும்பத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. சூடான் நாட்டில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். வடக்கு டர்ஃபூரில் உள்ள கஃபியா நகரத்தின் சந்தையில் ராணுவம் அடுத்தடுத்து 8 குண்டுகளை வீசியது. பரபரப்பான அந்த சந்தையில் நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 100க்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்று பெயர் பலகை திறக்க வந்த இளைஞர்கள் திமுகவில் இணைந்தனர். உரிய அனுமதி பெறாததால் கொடி வைக்க காவல்துறை மறுப்பு தெரிவித்தது. அங்கிருந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் தாவேகாவைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அறிவுரை கூறினர். இதனையடுத்து அவர்கள் வைத்த பெயர் பலகையை அவர்களே எடுத்துவிட்டு திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பெரம்பலூரில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய சிறுவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கஞ்சா வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த சிறுவர்கள் மீண்டும் கஞ்சா விற்றதோடு திருட்டிலும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தங்கராசு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். ஆத்திரமடைந்த சிறுவர்கள் தங்கராசுவை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் பிறந்த குழந்தைக்கு இருதய கோளாறு இருப்பதை ஆரம்ப நிலையிலேயே தெரிவிக்காததை கண்டித்து தனியார் மருத்துவமனையில் சிலர் தகராறில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக குழந்தையின் தந்தை உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்ட வழக்கில் புதிதாக கைது செய்யப்பட்ட 2 பேர் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டார்க் வெப் VPN மூலமாக பாங்காக்கிலிருந்து OG கஞ்சா ஆர்டர் செய்து விமானம், கப்பல் மற்றும் கொரியர் மூலமாக சென்னைக்கு வரவழைத்து கடந்த 1 வருடமாக OG கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. மேலும் 1 கிராம் கஞ்சாவை 1500 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய் வரை விற்பனை செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் வீட்டு வேலைக்காக சென்ற ராமநாதபுரம் மாவட்டம் புனவாசலைச் சேர்ந்த பத்ரகாளி என்ற பெண் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கூறி கண்ணீருடன் மீண்டும் வீடியோ வெளியிட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு பத்ரகாளியை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது மகள் நபிலா மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஓடைகளில் கழிவுநீரை வெளியேற்றும் தனியார் தொழிற்சாலையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜவ்வரிசி ஆலையின் கழிவுநீர் ஓடைகளில் கலந்து நிலத்தடி நீர் மாசடைவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது.
டிஜிட்டல் கைது என கூறி நீலகிரியில் பெண் ஐடி ஊழியரையும் ஓய்வு பெற்ற ஆசிரியையும் வீட்டிலேயே சிறை வைத்து 31 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூரைச் சேர்ந்த 26 வயது பெண் ஐடி ஊழியரை செல்போனில் தொடர்பு கொண்ட கும்பல் டிஜிட்டல் முறையில் கைது செய்திருப்பதாக மிரட்டியுள்ளனர். 8 நாட்கள் வீட்டிலேயே முடங்கிய பெண் அந்த கும்பல் சொன்ன வங்கி கணக்கிற்கு 15,90,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். இதேபோல் நீலகிரியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட கும்பல் 15 லட்சம் ரூபாயையும் மோசடி செய்துள்ளது. 2 பேர் அளித்த புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தூய்மை பணியாளர்களை தன் சொந்த செலவில் விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்று கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் உற்சாகப்படுத்தியுள்ளார். 20 பேரை கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வந்தார். மெரினா கடற்கரை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி காண்பித்தார். கடவுளே அஜித் என்று தம்மை அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தன் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் தாம் துளியும் உடன்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயலை நிறுத்துமாறு ரசிகர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் பஞ்சமசாலி சமூக மக்களின் இடஒதுக்கீடு போராட்டத்தை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற போது போலீசார் தடியடி நடத்தியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அரசு வேலைகள் மற்றும் கல்வி பிரிவுகளில் 15% ஒதுக்கீட்டை பெற ஓபிசி இடஒதுக்கீட்டில் 2A பிரிவில் தங்களை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 250 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவனை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கலிகாட் கிராமத்தில் ஆரியன் என்ற சிறுவன் மூடப்படாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றில் திங்கட்கிழமை விழுந்துள்ளான். சிறுவனை மீட்க தீயணைப்புத்துறை, மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆழ்துளை கிணற்றின் பக்கவாட்டில் JCB இயந்திரங்களை வைத்து மிகப்பெரிய அளவில் பள்ளம் தோண்டி சிறுவனை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏக்கர் கொண்ட பெருங்குடி குப்பை கிடங்கில் சுமார் 96 ஏக்கர் நிலம் முழுவதுமாக மீட்கப்பட்டு விட்டதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 2301 டன் எஃகு கழிவுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. 2.18 மில்லியன் டன் கற்கள் கான்கிரீட் கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டதோடு 3454 டன் கண்ணாடி கழிவுகள் பாட்டில்களாக மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை கீழவாசல் பகுதியில் பிரபல மொத்த மளிகை கடையில் சரக்கு மற்றும் சேவை வரி புலனாய்வு அதிகாரிகள் 7 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு மேற்கொண்டனர். சரபோஜி மார்க்கெட் அருகே உள்ள 2 கடைகளில் சென்னை மற்றும் கோவையிலிருந்து வந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை அம்பத்தூரில் மின்மாற்றியால் மின்சாரம் பாய்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனை காப்பாற்ற பெற்றோர் போராடும் சம்பவம் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. ஒருகடத்தைச் சேர்ந்த செந்தில்குமரன் சத்யா தம்பதியின் மகன் சுவாதீஸ்வரன் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த போது மின்மாற்றியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளதால் அரசு உதவி செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே குல்லா அணிந்தபடி கையில் இரும்பு ராடுடன் சுற்றித் திரியும் கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஆட்கள் இருக்கின்றனரா என நோட்டமிட்டு திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன.
அங்கு ஜெயராமன் என்பவரது வீட்டில் ஆட்கள் இல்லாததை அறிந்து கொண்ட கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். ஆனால் திருடப்பட்டவை கவரிங் நகைகள் என்றும் அவற்றின் மதிப்பு 40,000 ரூபாய் எனவும் தெரிய வந்துள்ளது. புத்தாண்டு தொடங்குவதை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கேலண்டர் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டின் புதுவரவாக 234 தொகுதிகள் குறித்த வரலாறையும் அச்சிடப்படி ஒரு கேலண்டர் வந்துள்ளது. தேதிக்கு அருகே உள்ள QR குறியீடை ஸ்கேன் செய்தால் அந்த தொகுதி குறித்த காணொளி காட்சியை காணும் வகையில் கேலண்டர் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே ஏரியில் கும்மாளமிட்ட 8 காட்டு யானைகளின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹோசூர் அருகே தலி வனப்பகுதியில் 8 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இவை கும்லாபுரம் கிராமம் அருகே உள்ள சங்கரண்ணா ஏரியில் குளித்து கும்மாளமிட்டன. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சாமியார் புத்தை சித்தர் முத்துகிருஷ்ண சுவாமியின் 111வது குரு பூஜை மற்றும் குரு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிரிவல தேரோட்டம் ஆடல் பாடலுடன் மிகவும் கோலாகலமாக நடந்தது. தேரில் முத்துகிருஷ்ண சுவாமி எழுந்தருள மாதாஜி பூஜ்ய ஸ்ரீ வித்தம்மா தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் வள்ளியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே கோயில் திருவிழா தொடர்பாக இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முளைப்பாரி மற்றும் பால் குடம் எடுத்து சென்று ஒரு தரப்பினர் கல்வீச்சில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இரு தரப்பினரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு எடுக்கப்பட்ட வீடியோக்களை வைத்து கல்வீச்சில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வாகன தணிக்கையின் போது வெளிப்பட்ட விஜய் மற்றும் விக்னேஷ் சகோதரர்களிடம் விசாரித்த போது திருட்டு அவர்களது தாய் வீரம்மா உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 3 பேரும் கைது செய்யப்பட்டு நகை, பணம், வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வங்கி வாசலில் 1,20,000 ரூபாய் திருடிய 2 பேரை 4 மாதங்களுக்கு பிறகு கைது செய்த போலீசார் மரத்தில் கட்டி வைத்திருந்த பணத்தை மீட்டனர். விசாரணையில் கைதான இருவரும் ஆந்திர மாநிலம் சித்தூரைச் சேர்ந்த நாகராசு, வெங்கடேசன் என்பது தெரியவந்தது. இருவரும் 4 மாதங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்திலிருந்து பணத்தை திருடி ஒரு ஆலமரத்தில் பசுமாட்டின் இளங்கொடியை கட்டுவது போல கட்டி தொங்கவிட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களை அங்கு அழைத்து சென்று ஆலமரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த 1,10,000 ரூபாய் பணத்தை மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே விபத்திற்குள்ளான முதியவரை மஃப்டியில் வந்த காவலர் ஒருவர் பக்குவமாக மீட்டார். குறுக்கே நாய் வந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். அவ்வழியாக வந்த தனிப்பிரிவு காவலரான கலைச்செல்வன் முதியவரிடம் பக்குவமாக பேசினார். ஒன்றுமில்ல, சின்ன காயம்தான் என்று கூறி ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டார். இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. மதுரை அனப்பநாடியில் குடத்தில் தலையை விட்டு நாய் ஒன்று சிக்கிக் கொண்ட நிலையில் நீண்ட நேரம் போராடி குடத்தை வெட்டி நாயை தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். எந்தவித காயமுமின்றி நாயை பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். தீயணைப்புத் துறையினரின் நடவடிக்கையை பொதுமக்கள் பாராட்டினர். இப்போ அகலப்படுத்த அப்படியே.
அப்படிடா. வெரி குட்ரா, வந்துருச்சுடா வந்துருச்சு அவ்வளோதான். ஆட்டு இல்லை, 2 ஆட்டு. ஏய் நீ இப்படி அவ்வளோதான்டா. தண்ணி போடு. வெரி குட்ரா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டி வசிக்கும் குடும்பங்கள் பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் மாலிபு நகரம் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய கிராம்பஸ் ஊர்வலம் நடைபெற்றது. அச்சுறுத்தும் தோற்றத்துடன் 2 கொம்புகள் உள்ள கிராம்பஸ் பல கொம்புகள் உள்ள பெர்ஷன் வேடங்கள் அணிந்து முனிச் நகர வீதிகளில் இந்த பாரம்பரிய ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள், பெரியவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Ein Selfie. குன்னூர் ஜெகதலா பேரூராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களுக்கும் அதே கட்சியை சேர்ந்த பேரூராட்சி தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஹெத்தை பண்டிகையை ஒட்டி அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற உடனடியாக பொது நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தரும்படி திமுக கவுன்சிலர் திலீப் கோரிக்கை விடுத்தார். அதற்கு இது மன்ற கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயமா என்று பேரூராட்சி தலைவர் கூறியதால் அவருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தந்தி டிவி செய்தி எதிரொலியால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே போலீஸ் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் காவலராக பணிபுரியும் முத்துராமன் என்பவரின் வீடு ராஜகம்பீரம் பகுதியில் அமைந்துள்ளது. அவர் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த புல்லட் பைக்கை 2 இளைஞர்கள் திருடிச் சென்றனர். இது தொடர்பான செய்தி சிசிடிவி காட்சிகளுடன் தந்தி டிவியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் கொள்ளையர்கள் முகமது பாரிஸ், ஹசான், ஆண்டி செல்வம் ஆகியோரை மானாமதுரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ரயிலில் ஏற முயன்ற இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மேலும் ஒருவரை ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை செல்வதற்காக ரயிலில் ஏற வந்த செல்வராஜ் என்பவரை அவரது உறவினர் காதல் விவகாரத்தில் முன்விரோதம் காரணமாக வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே போலீசார் கண்ணன் என்பவரை கைது செய்தனர். மேலும் கண்ணனை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து உடந்தையாக இருந்த சூர்யா என்ற இளைஞரையும் ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 7ஆம் நாள் திருக்கார்த்திகை தீப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பராசக்தி அம்மன் தேரை ஏராளமான பெண்கள் வடம் பிடித்து இழுத்து மாட வீதிகளை சுற்றி வந்தனர். இதேபோன்ற குழந்தைகள் மட்டுமே இழுக்கும் சண்டிகேஸ்வரர் தேரை ஏராளமான சிறார்கள் இழுத்தனர். மதுரை மாவட்டம் கீழவளவில் உள்ள வீரகாளி அம்மனை அலங்கரிக்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் வண்ண மலர்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். விழாவின் 2ஆம் நாளில் பூத்தட்டு வைபவம் நடத்தப்பட்டது. இதில் அம்மனை அலங்கரிக்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பூக்களை தட்டுக்களில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.